6 மாதம் 9 நாள் 30 செவ்வாய்க்கிழமை ஜூலை 14 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். கலாம் ஆண்டு 6 மாதம் 9 நாள் 29 திங்கட்கிழமை ஜூலை 13. நேற்றைய நம்பிக்கை செய்தியில் மாணவர்கள் பொறுப்பில்லாதவர்களா, நம்பி பொறுப்பினை அளிக்கப்படாதவர்களா என்ற தலைப்பு விவாதிக்கப்பட வேண்டியது என்று நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி நவிலு சுப்பிரமணியம் அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளார். காலை வணக்கம். இந்த செய்தியில மாணவர்கள் பொறுப்பில்லாதவர்களா, நம்பி பொறுப்பினை அளிக்கப்படாதவர்களா அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு பட்டிமன்றமே நடத்தலாம்னு நினைக்கிறேன். நம்ம அறிவின் நிகழ்ச்சியில இதை செயல்படுத்தலாம். நிச்சயமா நல்ல புதிய கருத்துக்கள் நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சந்தோஷம். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. ஜூலை 27 இந்திய இளைஞர்களின் நம்பிக்கை நாயகன், நல்லூர் வட்டத்தின் லட்சிய சமுதாயம் என்ற இலக்கிற்கு வழிகாட்டி, எப்போதும் உடனிருந்து வழிநடத்தி வரும் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் 11வது நினைவு தினம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 27 அப்துல் கலாம் அவர்களின் நினைவு தினத்தன்று நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர்கள் ராமேஸ்வரம் பேக்கரும்பில் உள்ள ஐயா அவர்களின் நினைவிடத்தில் அவரது குடும்பத்தாருடன் காலை பிரார்த்தனையில் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தி வரும் பாக்கியம் கலாம் ஐயா நல்லூர் வட்டத்தின் மீது வைத்த நம்பிக்கையின் அடையாளமாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் அன்றைய தினம் அவரது நினைவிடத்தில் அவரது கனவை நிறைவேற்ற அனைவரும் சேர்ந்து உறுதிமொழி ஏற்று வருவது வழக்கம். கலாம் ஐயாவின் நினைவிடத்தில் அந்த சமயத்தில் அதிகப்படியாக 100 நபர்கள் மட்டுமே கலந்து கொள்ள முடியுமாகையால் நல்லூர் வட்டத்தின் மாவட்ட பொறுப்பாளர்கள், துறையின் மாநில பொறுப்பாளர்கள் மற்றும் மண்டலம், களங்களின் பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர் மற்றும் வழிகாட்டிகள் மட்டும் இந்த நிகழ்வில் இடம்பெறுவார்கள். இதனை முன்னிட்டு பொறுப்பாளர்கள் இல்லாத துறை, மாவட்டம், மண்டலம் போன்றவற்றிற்கு புதிதாக பொறுப்பேற்றவர்கள் 100 துறைகளில் 65வது துறையான மக்கள் அரசியல் துறைக்கு பொறுப்பேற்கிறார் நீலகிரி மாவட்டம் கூடலூர் திவ்ய பாரதி. 62வது துறை தகவல் அறியும் உரிமை சட்டம் துறைக்கு பொறுப்பேற்கிறார் வேலூர் ரமாதேவி. 41வது துறை பசுமை தேசத்திற்கு பெங்களூரு கிட்டுமணி அவர்கள் பொறுப்பேற்கிறார். திருப்பூர் மாவட்டத்திற்கு பொறுப்பேற்கிறார் இயற்கை மணிகண்டன். தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு பொறுப்பேற்கிறார் பிரபு சிற்றரசு. கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு பொறுப்பேற்கிறார் கலாம் ஜோதி மாணவர் தென்காசி பாலசுந்தரம். கோவை மாவட்டத்திற்கு பொறுப்பேற்கிறார் வழக்கறிஞர் வெங்கடசாமி. விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், புதுச்சேரி உட்பட ஆகிய 4 மாவட்டங்கள் அடங்கிய விழுப்புரம் மண்டலத்திற்கு பொறுப்பேற்கிறார் கலாம் ஜோதி வாசு. மதுரை, தேனி, விருதுநகர், திண்டுக்கல் அடங்கிய மதுரை மண்டலத்திற்கு பொறுப்பேற்கிறார் முன்னாள் இராணுவ வீரர் எரசை பரமேஸ்வரன். பட்டியல் மேலும் தொடரும் என்று கூறினார் நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். சென்னை வந்துள்ள நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி நவிலு சுப்பிரமணியம் அவர்களுடன் மாநில பொறுப்பாளர்கள் சந்திப்பு. ஜூலை 13 திங்களன்று சென்னை வந்துள்ள நவிலு சுப்பிரமணியம் அவர்களை வாழ்வியல் கள பொறுப்பாளர் கோவர்தன், மலைவாழ் மக்கள் துறை மாநில பொறுப்பாளர் ரவி, விழுப்புரம் மண்டல பொறுப்பாளர் வாசு மற்றும் நல்லூர் வட்டம் பாலு ஆகியோர் சந்தித்தனர். அப்போது சென்ற வாரம் பூட்டான் நாட்டிற்கு சென்ற திருமூர்த்திமலை உலக சமாதான ஆலயத்தின் அறங்காவலர்கள் குழு பூட்டானின் மகாராணி அவர்களை சந்தித்து உலக அமைதிக்கு உலக சமாதான தூதுவர் குருமகான் அவர்களின் முயற்சிகளை விவரித்து கூறியபோது மிகவும் ஆர்வத்துடன் கேட்டறிந்ததாக அக்குழுவில் இடம்பெற்றிருந்த நவிலு சுப்பிரமணியம் தெரிவித்தார். நவிலு சுப்பிரமணியம் அவர்கள் திருமூர்த்திமலை உலக சமாதான ஆலயத்தின் அறங்காவலர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து பூட்டான் நாட்டின் உயர்மட்ட குழுவினர் திருமூர்த்திமலை உலக சமாதான ஆலயம் வருகை தந்து குருமகான் அவர்களை சந்தித்து பேசி ஆசி பெற்றதாக நவிலு சுப்பிரமணியம் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். இல்லம் தேடி உள்ளம் நாடி சென்னையில் நீர்நிலைகள் ஆர்வலர் ஹாரிஸ் சுல்தான் அவர்களுடன் ஜூலை 13 திங்கள் அன்று சென்னை கொரட்டூர் பகுதியில் வாழ்ந்து வரும் நீர்நிலைகள் பாதுகாப்பு துறையின் ஆர்வலர் ஹாரிஸ் சுல்தான் அவர்களின் இல்லம் தேடி நல்லூர் வட்டத்தின் வாழ்வியல் கள பொறுப்பாளர் கோவர்தன், மலைவாழ் மக்கள் துறை மாநில பொறுப்பாளர் ரவி, விழுப்புரம் மண்டல பொறுப்பாளர் வாசு,
மற்றும் நல்லூர் வட்டம் பாலு ஆகியோர் சென்றிருந்தனர். ஹாரிஸ் சுல்தான் போன்று சமூகத்தில் ஒவ்வொரு குடிமக்களும் அறிவார்ந்தும் விழிப்புணர்வுடனும் வாழ்வது என்று உறுதி பூண்டால் நற்சமூகம் உருவாகும். அப்படிப்பட்ட நற்சமூகத்தினால் நல்ல அரசு, நல்ல அரசியல் என்று அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். அப்படி என்ன அவரது அறிவார்ந்த விழிப்புணர்வுள்ள செயல்பாடு? ஆம், ஹாரிஸ் சுல்தான் அவர்கள் சென்னை கொரட்டூரில் சுமார் 1000 சதுர அடி உள்ள வீட்டில் வாழ்ந்து வருகிறார். அது வல்ல சிறப்பு. அவரும் அவரது குடும்பமும் ஆண்டு முழுவதும் அவ்வப்போது பெய்யும் மழை நீரினை மாடியிலிருந்து தரைத்தளம் வரை பெறுபவற்றை முழுவதுமாக சேகரித்து குடிப்பதற்கும் சமைப்பதற்கும் கூழாங்கல், மணல், கரி போன்றவற்றால் சுத்திகரிக்கப்பட்டு சூரிய ஒளி, காற்று புகாமல் பாதுகாத்து பயன்படுத்தி வருகிறார். எஞ்சியுள்ள நீரை தோட்டத்திலுள்ள கிணற்றில் போய் சேருமாறு குழாய் வடிவமைத்துள்ளார். சென்னை போன்ற நகரில் வாழ்பவர்கள் சிறிய குடும்பத்திலும் மாதம் 1000 ரூபாய் செலவழித்து சத்து அனைத்தும் நீக்கிய தண்ணீரை மினரல் வாட்டர் என்ற பெயரில் அருந்தி வருகிறோம். ஆனால் ஹாரிஸ் சுல்தான் அவர்கள் குடும்பமே அனைத்து சத்துக்களும் நிறைந்த சுவையான மழை நீரை அருந்தி ஆரோக்கியமாகவும் பிறருக்கு எடுத்துக்காட்டாகவும் வாழ்ந்து வருகிறார்கள். இதனால் தான் ஹாரிஸ் சுல்தான் அவர்களை விழிப்புணர்வுள்ள அறிவார்ந்த குடிமகன் என்கிறோம் என்று கூறுகிறார் வாழ்வியல் கள மாநில பொறுப்பாளர் கோவர்தன். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.